நான் என் வீட்டில் செய்தித்தாளை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை ஒரு 4-5 பேர் சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு என்னண்ணா நீங்கள் தான் இவருக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. என்னங்கண்ணா அது, உங்கள் வயசு என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசலாமாண்ணா அப்படின்னாங்க. பொறுப்பா வந்தீங்க, என்ன விஷயம்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சத்தம் போடுறீங்க, என்ன விஷயம் நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னா. என் பொண்ணை பார்த்து இழிச்சிட்டு இருக்காங்கண்ணா, அடிக்கடி இழிக்கிறானா. எதுக்கு இடிக்கிறான்னு கேட்டால் நீங்கள் தான் வந்து இடிக்க சொன்னீங்கன்னு சொல்கிறானா. அடப்பாவுமே நானா, ஐயா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா. அவனே கேளுங்க அப்படின்னா. என்னடா நடந்துச்சு, ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க புன்னகை செய்யணும் அப்படின்னா. நான் புரிஞ்சிச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா தப்பு அவனது இல்லை, எம்படு தான். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அது என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன். அதை படிச்சுட்டு வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். அந்த அர்த்தத்தை சொன்னேன். அதனுடைய தவறு தான் இது, அதனால் தயவுசெய்து மன்னிச்சு நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாச்சுன்னு வச்சுங்க. அது என்ன கவிதைன்னா, புன்னகை ஒன்றுதான் பூவுலகில் எல்லோராலும் புரிந்து கொள்ளும் மொழி. புன்னகை அப்படிங்கிறது சாதி, மதம், இனம், மொழி இவைகளெல்லாம் கடந்தது. புன்னகை நாம் ஒருவரை பார்க்கும் பொழுதும் புன்னகிக்கும் பொழுது, அவர்களும் நம்மை பார்த்து புன்னகிக்கும் பொழுது ஒருவருக்கொரு அன்பு பிறக்கும். ஆகவே நல்லுறவை ஏற்படுத்துகின்ற ஒரே அடையாள சின்னம் புன்னகை தான். ஆகவே நாம் எல்லோரிடமும் புன்னகைக்க வேண்டும். இது விலங்குகளிடம் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சுகமான சுகம். ஆகவே எல்லோரும் புன்னகைத்து வாழுங்கள்.